டே 56th ஆஃப் டேக்வாண்டோ ஸ்டேட் மேட்ச் ப்ரிப்பரேஷன். காலைல பார்த்தீங்கன்னா பிஜியில் தோசை சுட்டாங்க. தோசை நல்லாயிருக்கும் பிஜியில். அப்படியே ஒரு 4 தோசை பார்சல் கட்டிட்டு பார்சல் கட்டும்போதே 2 தோசை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 2 தோசை முடிச்சுட்டு ஒரு கொய்யாக்கா, அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு 4 முட்டை, 2 ஹோல் எக், 2 எக் ஒயிட் அப்படியே முடிச்சுட்டு மீதி முட்டை மதியத்துக்கு வச்சுட்டு இந்த தோசை பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு ஊற வச்சுருந்தேன் தக்காளி சட்னியில். செமையாக இருக்கும். அப்படியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகப்பழம், அப்புறம் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸில் ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி, பாலாடெல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக சிக்காக ஸ்டார்ட் ஆச்சு. சரி சிக்கான அதுக்கப்புறம் போய் இருந்தாலும் போய் பஜ்ஜி போண்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, சாப்பிட்டுட்டேன். வீட்டுக்கு போகல. ஆக்சுவலாக ஃப்ரைடேனா ஊருக்கு கிளம்பிடுவேன் ப்ராக்டிஸ்க்காக. இன்றைக்கி ரொம்ப ஃபீவராக இருந்தது, மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. குளிர் இருந்ததுனால கிளம்பானு முடிவு பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒடிசா பசங்க சமைச்சாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக. இதுவும் இதை ஒடிசா டிஷ்ஷு பொரிய வச்சு பண்ணானுங்க, ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த எக்ஸசைஸும் பண்ணல. See you guys tomorrow. தஸ்விதான்யா. டே 56th ஆஃப் டேக்வாண்டோ ஸ்டேட் மேட்ச் ப்ரிப்பரேஷன். காலைல பார்த்தீங்கன்னா பிஜியில் தோசை சுட்டாங்க. தோசை நல்லாயிருக்கும் பிஜியில். அப்படியே ஒரு 4 தோசை பார்சல் கட்டிட்டு பார்சல் கட்டும்போதே 2 தோசை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 2 தோசை முடிச்சுட்டு ஒரு கொய்யாக்கா, அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு 4 முட்டை, 2 ஹோல் எக், 2 எக் ஒயிட் அப்படியே முடிச்சுட்டு மீதி முட்டை மதியத்துக்கு வச்சுட்டு இந்த தோசை பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு ஊற வச்சுருந்தேன் தக்காளி சட்னியில். செமையாக இருக்கும். அப்படியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகப்பழம், அப்புறம் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸில் ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி, பாலாடெல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக சிக்காக ஸ்டார்ட் ஆச்சு. சரி சிக்கான அதுக்கப்புறம் போய் இருந்தாலும் போய் பஜ்ஜி போண்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, சாப்பிட்டுட்டேன். வீட்டுக்கு போகல. ஆக்சுவலாக ஃப்ரைடேனா ஊருக்கு கிளம்பிடுவேன் ப்ராக்டிஸ்க்காக. இன்றைக்கி ரொம்ப ஃபீவராக இருந்தது, மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. குளிர் இருந்ததுனால கிளம்பானு முடிவு பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒடிசா பசங்க சமைச்சாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக. இதுவும் இதை ஒடிசா டிஷ்ஷு பொரிய வச்சு பண்ணானுங்க, ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த எக்ஸசைஸும் பண்ணல. See you guys tomorrow. தஸ்விதான்யா.